இன்றைக்கி நம்ம ஓணம் சீரீஸில் டேஸ்டியான ஓலன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம காராமணின்னு சொல்லுவாங்க, தட்டம்பேருன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. குக்கரில் 2 சவுண்டு 3 சவுண்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பூசணிக்காயை நல்லா கட் பண்ணி அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கால் பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் இருக்கையில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தண்ணியான தேங்காய் பால் எடுத்து அதோடு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணியான தேங்காய் பால் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த காராமணி பயிரையோ தட்டம்பயிரையோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பாலை 3/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு கொஞ்சமாக கொதி வந்தோன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு டேஸ்டியான ஓலன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஓணம் சீரீஸ் ரெசிபீஸில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.